லேவியராகமம் அதிகாரம் 8. 5 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. முன்னுரை. 2. ஆசாரியர்கள் தண்ணீரினால் கழுவப்படல். 3. ஆசாரியர்களுக்கு வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்படல். 4. ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்படல். 5. ஆசாரியர்களுக்கான பலி செலுத்தப்படல். 1. முன்னுரை. இந்த அதிகாரத்தில் ஆசாரியர்கள் பிரதிஷ்டை பண்ணப்படும் முறைமையானது அடங்கியுள்ளது. ஏற்கனவே இதே முறைமை யாத்திராகமம் 29வது அதிகாரத்திலும் விளக்கப்பட்டுள்ளது. சிலர் அது கர்த்தர் சொன்னபோது எழுதப்பட்டதாகவும் அது லேவியராகமம் புஸ்தகத்தின் 8வது அதிகாரத்தின் போது நிறைவேற்றப்பட்டதாகவும் கருதுகின்றனர். இந்த முறைமையின் போது சில காணிக்கைகள் ஆசாரியர்களால் கொண்டு வந்து படைக்கப்பட்டன. அதில் அபிஷேக தைலமும் வஸ்திரங்களும் செய்யப்பட்டது இஸ்ரவேலரின் உடைமைகளை கொண்டே. எனவே ஆசாரியர்களின் காணிக்கை பெரும்பாலும் இஸ்ரவேலரிடமிருந்து பெறப்பட்ட ஒன்றாகவே இருந்தது. பாவ நிவாரண பலிக்காகவும் மற்ற பலிகளுக்காகவும் சில காணிக்கை பொருட்களும் ஆசாரியர்களால் கொண்டு வரப்பட்டது. இதுவே இந்த அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களில் விளக்கப்பட்டுள்ளது. ஆசாரியர்கள் இங்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருக்கென்று பிரத்யேகமாக பிரித்தெடுக்கப்பட்டு இஸ்ரவேலரின் பாவ நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 2. ஆசாரியர்கள் தண்ணீரினால் கழுவப்படல். ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக இஸ்ரவேலின் சமஸ்த சபையும் கூட்டப்படுகிறது. இந்த சபைக்கு முன்பாக முதலாவது ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனும் அவனது குமாரரும் தண்ணீரினால் ஸ்நானம் பண்ணுவிக்கப்பட்டனர். இந்த தண்ணீரினால் கழுவப்படலானது சுத்திகரிப்பை குறிக்கிறது. இன்றும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் திருவசனத்தின் கிரியையினாலும் பரிசுத்த ஆவியின் மறுபிறப்பினாலும் சுத்திகரிக்கப்படுகின்றனர். இதை எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனத்திலும் தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனத்திலும் வாசிக்கிறோம். எனவே இங்கு தண்ணீரினால் கழுவப்பட தண்ணீர் உபயோகப்படுத்தப்பட்டது போல இன்று திருவசனமும் பரிசுத்த ஆவியானவரின் கிரியையும் ஒவ்வொரு தனி மனிதனின் சுத்திகரிப்பிலும் ஈடுபடுகிறார்கள். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு இயேசுவுக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக என. இங்கு ஆசாரியர்கள் தண்ணீரினால் கழுவப்பட்டு ஆசாரியத்துவத்தை பெறுகின்றனர். அதேபோல் நாம் இன்று கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தண்ணீரினால் கழுவப்பட்ட ஆசாரியர்களைப் போல நாமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆசாரியர்களாய் இருக்கிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 29வது அதிகாரம் 4வது வசனம் இந்த தண்ணீரின் சுத்திகரிப்பை குறித்து பேசுவது போல இந்த அதிகாரத்தின் 6வது வசனம் தண்ணீரினால் ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவிக்கப்படுகிறதை பற்றி பேசுகிறது. 2. வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்படல். ஸ்நானம் பண்ணுவிக்கப்பட்ட பின்பு ஆசாரியர்களுக்கான வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகிறது. இந்த அதிகாரத்தின் 7 முதல் 9 வரையிலான வசனங்கள் ஆரோனுக்கான வஸ்திரம் தரிப்பிக்கப்படலையும் 13வது வசனம் ஆரோனின் குமாரர்களாகிய மற்ற ஆசாரியர்களுக்கு வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்படுதலையும் குறித்து விளக்குகிறது. உள்ளங்கி, இடைக்கச்சை, விசித்திரமான மேலங்கி, ஏபோத்தின் விசித்திரமான கச்சை, மார்பதக்கத்திலே வைக்கப்பட்ட ஊரீம் தும்மீம் என்பவைகள், தலைப்பாகையின் மேல் நெற்றியில் பொறிக்கப்பட்ட பரிசுத்த கிரீடம் என்னும்
பொற்பட்டம் என இவை அனைத்தும் பிரதான ஆசாரியனுக்கான வஸ்திரங்களாகும். அதேபோல் ஆசாரியர்களுக்கான வஸ்திரங்களாக அங்கியும் இடைக்கச்சையும் குல்லாக்களும் இருந்தன. இதை 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். பிரதான ஆசாரியனின் ஒவ்வொரு வஸ்திரமும் அநேக அர்த்தங்களை உள்ளடக்கியது. ஊரிம் தும்மிம் என்பவைகள் மூலமாக கர்த்தர் அவர்களோடு பேசினார். பாகையில் பொறிக்கப்பட்ட கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற வாக்கியமானது மிகவும் அர்த்தம் நிறைந்தது. ஆசாரியர்களுக்காக அல்லது ஆசாரியர்களாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தமானவர்களாக பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். இன்று நாம் ஒவ்வொருவரும் சுமக்க வேண்டியதும் இதுவே. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கென்று பிரத்யேகமாக்கப்பட்டவர்கள், ஒவ்வொருவரும் ஆசாரியத்துவம் பெற்றவர்கள். இதை உணர்ந்து நம்மளுடைய கிரியை இருக்க வேண்டும். இங்கே பிரதான ஆசாரியர்களுக்கான வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்பட்டது போல நமக்கான வஸ்திரத்தையும் நம்முடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்துவானவர் தருகிறார். ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வசனத்திலும் எபேசியர் 6வது அதிகாரம் 14 முதல் 17வது வசனங்களிலும் பல்வேறு விதமான வஸ்திரங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். தண்ணீரினால் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு ஆசாரியர்களுக்கு வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டது போல நாமும் பரிசுத்த ஆவியின் வசனத்தின் சுத்திகரிப்பை பெற்ற பின் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பின் நமக்கான வஸ்திரமாம் இரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும் தரிப்பிக்கப்படும். அதற்கு நாம் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்வது அவசியமாகிறது. கழுவப்படாமல் சுத்திகரிப்பை பெறாமல் இரட்சிப்பிலும் நீதியிலும் பங்கு பெறுவது இயலாத காரியமாகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் சுத்திகரிப்பை பெற்ற பின் இந்த இரட்சிப்பின் வஸ்திரங்களாலும் நீதியின் சால்வையினாலும் கர்த்தரால் அலங்கரிக்கப்படுகிறோம். 4. ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்படல். இந்த அதிகாரத்தின் 10 முதல் 12 வரையிலான வசனங்கள் அபிஷேக எண்ணெயை கொண்டு சில காரியங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டதை குறிக்கிறது. முதலாவதாக வாசஸ்தலமும் அதிலுள்ள யாவும் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. பின்னர் பலிபீடத்தின் மேல் 7 தரம் அபிஷேக தைலம் தெளிக்கப்பட்டு பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. பலிபீடமும் அதன் சகல பனிமுட்டுகளும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின் அபிஷேக தைலமானது ஆரோனுடைய சிரசின் மேல் வார்க்கப்பட்டு ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இந்த அபிஷேகமானது பரிசுத்த ஆவியின் நிரப்புதலை குறிக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். நாம் கழுவப்பட்டு வஸ்திரங்களை பெற்ற பின் அபிஷேகம் பண்ணப்படுவது அவசியம். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது ஆசாரியர்களாக ஒவ்வொரு நாளும் நம்மை கர்த்தருடன் வழிநடத்தும். ஆசாரியர்களுக்கான பலி செலுத்தப்படல். 3 வகையான பலி ஆசாரியர்கள் பிரதிஷ்டை பண்ணப்படும் நாளில் செலுத்தப்பட்டது. முதலாவதாக பாவ நிவாரண பலி. இது இந்த அதிகாரத்தின் 14 முதல் 17 வரையிலான வசனங்களில் விளக்கப்பட்டுள்ளது. இதற்கு காளை உபயோகப்படுத்தப்பட்டது. இரண்டாவதாக சர்வாங்க தகன பலி. இது 18 முதல் 21 வரையிலான வசனங்களில் விளக்கப்பட்டது. அதற்கு பிறகு பிரதிஷ்டையின் பலியாக ஒரு ஆட்டுக்கடா பலியிடப்பட்டது. இது 22 முதல் 25 வரையிலான வசனங்களில் விளக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் அசைவாட்டும் காணிக்கை செலுத்தப்பட்டு ஆசாரியர்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டனர். இதுவே ஆசாரியர்கள் பிரதிஷ்டை பண்ணப்படும் முறைமையின் பலிகள் ஆகும். பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, பிரதிஷ்டையின் நாளுக்கான பிரத்யேக பலி, அசைவாட்டும் காணிக்கை என இந்த பலிகள் செலுத்தப்பட்ட பின் ஆசாரியர்கள் தங்களுக்கான 7 நாள் நிறைவேறும் வரைக்கும் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு விலகாமல் ஆசரிப்பு கூடாரத்திலேயே தரித்திருந்தனர். இதில் பாவ நிவாரண பலியும்
சர்வாங்க தகன பலியும் நாம் ஏற்கனவே தியானித்திருந்த ஒன்று. ஆனால் இந்த ஆசாரியர்களின் பிரதிஷ்டைக்கான ஆட்டுக்கடாவின் பலியானது மிகவும் தனித்துவமானது. ஆசாரியர்களால் கொண்டு வரப்பட்ட 2 ஆட்டுக்கடாவில் ஒன்று பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்று அசைவாட்டும் பிரதிஷ்டையின் பலியாகவும் பலியிடப்பட்டது. இந்த ஆட்டுக்கடாவின் இரத்தத்தில் கொஞ்சம் ஆரோனின் வலது காதின் மடல், வலது கையின் பெருவிரல், வலது கால் பெருவிரல் ஆகிய இந்த 3 பாகங்களிலும் பூசப்பட்டது. அதேபோல் மற்ற ஆசாரியர்களுக்கும் செய்யப்பட்டது. வலது காதின் மடல், வலது கையின் பெருவிரல், வலது காலின் பெருவிரலில் இவர்கள் இந்த இரத்தத்தால் பூசப்படுதலானது ஒரு விசேஷமான கோட்பாடை உள்ளடக்கியது. அதாவது அர்ப்பணிக்கப்பட்ட அல்லது பிரத்யேகமாக்கப்பட்ட ஆசாரியர்களின் சிந்தனையானது, அவர்கள் கேட்பதானது வித்தியாசமாக இருக்க வேண்டும். அவர்கள் செய்யும் வேலை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். அவர்களின் ஒவ்வொரு நடக்கையும் மற்றவர்களிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒன்றாக, வித்தியாசமான ஒன்றாக இருக்க வேண்டும். அதேபோல் இன்று ஆசாரியர்களாக அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நமது காதிலும், நமது கையின் பெருவிரலிலும், நமது காலின் பெருவிரலிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் பூசப்பட்டு பிரத்யேகமாக்கப்பட்டிருக்கிறோம். நமது சிந்தனை, நாம் கேட்பது, நாம் செய்வது, நாம் நடப்பது என ஒவ்வொரு கிரியையிலும் தனித்துவம் வாய்ந்தவர்களாக, உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். அதையே இந்த பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவின் இரத்தமானது விளக்குகிறது. அதேபோல் ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆசாரியர்களாகிய நாமும் அதை பிரதிபலிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பின்னர் இந்த பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவானது புளிப்பில்லா அப்பங்களோடும் புளிப்பில்லா அதிரசத்தோடும் கொழுப்பினாலும் முன்னந்தொடையினாலும் வைத்து அசைவாட்டப்பட்டு பின்னர் தகனிக்கப்பட்டது. இதுவே பிரதிஷ்டை பலிக்கான முறைமையாக அமைந்தது. இதன் பின்னர் மார்க்கண்டமும் முன்னந்தொடையும் ஆரோனையும் அவனுடைய குமாரரையும் சார்ந்தன. ஆரோனும் அவன் குமாரரும் இந்த பலிகளை ஆசரிப்பு கூடார வாசலுக்குள்ளே புசித்தனர். இந்த ஆசாரியர்களின் வஸ்திரங்களும் பரிசுத்தம் பண்ணப்பட்டது. அபிஷேக தைலத்தினாலும் பலிபீடத்தில் இருந்த இரத்தத்தினாலும் இந்த வஸ்திரங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்ட பின்பு இவர்கள் புசித்து பின்னர் இந்த ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு விலகாமல் 7 நாள் தரித்திருந்து இதே முறைமையை பின்பற்றினர். இதுவே இந்த அதிகாரத்தில் விளக்கப்பட்டுள்ளது. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, ஆசாரியர்களாக ஆரோனும் அவன் குமாரரும் பிரத்யேகப்படுத்தப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டது போல இன்று சுவாமி எங்களையும் உடைய கரத்தில் தருகிறோம் ராஜா. நீர் எங்களை அப்பா பிரத்யேகப்படுத்தி பிரித்தெடுத்து உம்முடைய நாம மகிமைக்காக எங்களை அபிஷேகம் பண்ணியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கிரியைகள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்குரிய கிரியைகளாய், உம்மை மகிமைப்படுத்துகிற கிரியைகளாய் இருக்க அப்பா நீர் கிருபை தாரும். துதிகன மகிமை தேவரீருக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.